ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு வீட்டில் இருந்துட்டு நம்ம எப்படி சேமிக்கலாம்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து சேமிப்பு போக செலவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படின்னா நம்மளோட செலவுகளை வந்து கம்மி பண்ணணும். எப்படி கம்மி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து வாரந்தோறும் வந்து காய்கறி நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம். ஃப்ரிட்ஜ் என்னத்துக்கு? நம்ம வாரத்துக்கு ஒரு முறை போய் வந்து காய்கறி வாங்கிட்டு வரணும். அது காய்கறி வீணாகவே இப்படி பலசர சாமான் வாங்குறதுல வந்து நம்ம எல்லாமே வாங்க வேண்டாம். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கணும். இந்த மாதிரி பொருட்கள் வந்து கெட்டு போகுது. ஒரு மாதத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் வாங்கணும். இல்லை அப்படின்னா 2 மாதத்துக்கு சேர்த்து 3 மாதத்துக்கு சேர்த்து நம்ம போகாமல் இருந்துக்கலாம். அதுவும் ரொம்ப செலவு கம்மியாகணும். அதை நீங்கள் பார்த்து சேமித்து வச்சுக்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருக்கா? இப்போ நிறைய கிராமங்களில் வந்து யாருமே வந்து விவசாயம் அவ்வளோ பண்ண மாட்டாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம கொஞ்சம் 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 போட்டுக்கிட்டோம்னா அதுலேயும் நம்ம செலவு கம்மி பண்ணலாம். இப்போ டவுனில் உள்ளவங்களே மாடி தோட்டம்னு போடுறாங்க. நம்ம ஒரு 4 தொட்டி வாங்கி வச்சோம், 4 டப்பா வாங்கி வச்சோம். அதில் அப்புறம் வந்து இந்த நம்ம வெளியில் பேசிகிட்ருப்போம். ஒருத்தவங்கன்னா டிவி ஓடும், காத்தாடி ஓடும். அதெல்லாம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போகணும். அதையும் இன்னும் வந்து நம்ம வந்து கரண்ட் வந்து அதிகம் செலவாகாது. கரண்ட் பில்லும் கம்மியாக நம்ம கட்டிக்கலாம். அதுலேயும் இன்னும் காசு 10 ரூபா 20 ரூபான்னு மிச்சப்படுத்தலாம். இப்போ நம்ம இதெல்லாம் ஏன் சொல்கிறோம், ஒன்றா சொல்கிறேன் அப்படின்னா, அதுலேருந்து நீங்கள் ஒரு 10 ரூபா 20 ரூபா மிச்சப்படுத்தி அதுலேருந்து நம்ம இன்னும் சேமிக்கலாம் காசு. இந்த மாதிரி ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கடையை ரெகுலராக வச்சுக்கோங்க. ட்ரெஸ்ஸு கடையோ மளிகை சாமான் வாங்குற கடையோ அங்கே இந்த டைமில் இந்த ஆஃபர் போடுவாங்க அப்படின்னு பார்த்து நம்ம வாங்கணும். இப்போ ஒரு சோப்பு 3 சோப்பு எடுத்தால் ஒரு சோப் ஃப்ரீ, 4 சோப்பு இத்தனை ரூபா அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி நம்ம போய் வாங்குறதில்ல. நம்ம ட்ரெஸ்ஸு கடையும் ஆஃபர் போட்டிருப்பாங்க. அந்த டைமில் போய் நமக்கு டெய்லி வேர் வீட்டுக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கணும். தேவையில்லாமல் வந்து எதுவுமே வாங்காது. அப்புறம் நமக்கு வந்து இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே 50 ரூபா கொண்டு போனோம்னா 40 ரூபாவில் வாங்கிட்டு 5 ரூபா 10 ரூபா மிச்சம் கொண்டு வரணும். கொண்டு வந்து அதை வந்து வீட்டில் வந்து நம்ம உண்டியில் போடுவோம். உண்டியில் தான் போடணும், இல்லை ஒரு பர்ஸ்லையோ ஒரு டப்பாலையோ நம்ம போட்டு உண்டியிலும் அதை எதுக்கு நம்ம வாங்கிக்கிட்டு மறுபடியும் எடுக்கும்போது அதை வந்து நம்ம உடச்சிக்கிட்டு அதுவே நமக்கு வேஸ்ட்டு செலவு தான். இப்படியும் நம்ம செலவுகளை வந்து கம்மி பண்ணலாம். கொஞ்சம் 30,000 50,000 இந்த மாதிரி சம்பளம் வாங்குறவங்களுக்கும் சேமிக்கணும் அப்படின்னா அந்த தங்க கடையில் சீட்டு கட்டுறது, அப்புறம் ஆரடி கட்டுறது, சீட்டு போடுறது, லோன் எடுத்துகிட்டு ஏதாவது நம்ம அதில் வாங்குறது, இந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். கஷ்டப்படுறவங்க நகை சீட்டு கட்டலாம். கொஞ்சம் கம்மியாக சம்பளம் வாங்குறவங்க வந்து நகை சீட்டு வந்து 500 1000 அப்படி கூட நீங்கள் கட்டலாம். இப்படியே நம்ம சேமிக்கலாம். இப்போ வந்து ஒரு வீட்டுக்குன்னு 5000 10,000 நம்ம செலவுக்குன்னு கொடுப்பாங்களா, அதில் வந்து நம்ம வந்து இப்போ மளிகை சாமான் அது 5000த்தில் முடிக்கணும்னா நம்ம 3500 3500 இல்லைனா 5500க்குள்ளே முடிக்கணும். அதுக்கு மீறி நம்ம வெளியில் கொண்டு போகக்கூடாது. இப்போ ட்ரெஸ் எடுக்கோம் ஒரு 5000த்துக்குள்ளே முடிக்கணும்னா அது 3000த்தில் முடிச்சு நம்ம வெளியில் வந்துடணும். அப்போது அந்த இதில் உள்ள மிச்ச காசு இருக்குமா அதை வந்து நம்ம வீட்டில் வந்து வீட்டுக்காட்ட சொல்லக்கூடாது. அதை கொண்டு வந்து நம்ம சேமிப்பாக சேர்த்து வைக்கணும். இப்படியே நம்ம ஒவ்வொரு பொருளையும் கொண்டு போகிற காசு வந்து கம்மியாக வாங்கி நம்ம சேமித்து வைக்கணும். இப்போ தீபாவளி பொங்கல் அதுனா அப்படிலாம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போல்லாம் நம்ம செலவுகள் இன்னும் கம்மி பண்ணிக்கிட்டு எவ்வளோ கம்மி பண்ண முடியும் அவ்வளோ கம்மி பண்ணி நம்ம செலவழிக்கணும். ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு 10 ரூபா எடுத்து வை, 2வது நாள் 20 ரூபா எடுத்து வை, அப்படியே ஒரு மாதத்துக்கு இத்தனை ரூபா வந்துடும், வருஷத்துக்கு இத்தனை ரூபா வந்துடும். அப்படிலாம் நீங்கள் பண்ணவே வேணாம். நம்ம எப்படியும் வாரத்துக்கு ஒரு தடவை காய்கறி வாங்க போவோம், மாதத்துக்கு ஒரு தடவை மளிகை சாமான் வாங்க போவோம், வருஷத்தில் 4-5 தடவை இப்படி ட்ரெஸ் எடுக்க போவோம். அதில் கொண்டு வர மிச்ச செலவுகளை வந்து நம்ம கம்மி பண்ணி வச்சிட்டோம்னா அதிலே நம்ம வந்து இன்னும் சேமிக்கலாம். காசு வந்து இந்த சேமிப்பு வந்து நம்ம யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நம்ம மட்டும்தான் பண்ணணும். வீட்டில் சொன்னோம்னா அதை எடுக்கத்தான் செய்வாங்க. அது மாதிரி எப்படி இதுலேருந்து நீங்கள் எவ்வளோ சேமிச்சிங்க, எப்படி சேமிக்கலாம்னு யோசிச்சிருக்கீங்க, எல்லாமே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இதுகளில் வந்து நம்ம செலவுகளை கம்மி பண்ணிவிட்டு இதில் வந்து சேமிக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப கம்மியாக சம்பளம் வாங்குறவங்களுக்கு குழந்தைங்களுக்கும் சேமிக்க சொல்லிக் கொடுங்க. நல்ல நிலைக்கும் காசு வாங்க உங்கள் வீட்டுக்கார்ட்ட இருந்து அதையும் சேமித்து வைங்க. நீங்கள் உங்களோட சேலரியை சொல்லுங்கள். அதுக்கு தக்கன வந்து நான் வந்து சொல்லலாம். இப்படி இதில் சேமிங்க, இவ்வளோ சேமிங்கன்னு சொல்லலாம். இது வந்து சும்மா ஜென்ரலாக வந்து ரொம்ப லோவாக சம்பளம் வாங்குவாங்கள்ல அவங்களுக்கு இது வந்து பொருந்தும். நம்ம இப்போ வந்து கூட சம்பளம் வாங்குறவங்க வந்து இதோட இன்னும் பெட்டராக வந்து நம்ம யோசிக்கலாம். எப்படி சேமிக்கலாம், என்ன ஏதாவது சீட் போடலாம், அந்த மாதிரி உங்களோட இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் இதில் இருக்கோம், இவ்வளோ சேமிக்கிறோம் அப்படி சொல்லுங்கள். இப்போ வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, எங்களுக்கு கடன் எதுவுமே இல்லை, நான் உழைக்கிறோம், ஆனால் இதில் அமௌண்ட் போடணும் ஆசை அப்படின்னா ஒரு லோன் போடுங்க. 2 பேரும் ஒர்க் பண்ணுறீங்கன்னா லோன் போடுங்க. ஒரு ஆள் ஒர்க் பண்ணாலும் போடலாம். லோன் போட்டு ஒரு நகையோ ஒரு இடமோ வாங்கி போடுங்க. அப்போது உங்களோட பிள்ளை காலத்தில் இந்த லோனும் அடைஞ்சிரும், இந்த நிரந்தர சொத்தும் உங்களுக்கு சொந்தமாயிரும். இந்த மாதிரியும் நீங்கள் வந்து சேமிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைக்கிறீங்கன்னா அந்த காசை வந்து உங்கள் வீட்டுக்கு ஏதாவது வாங்கி வைக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா அந்த பொருளை வாங்கி வைங்க. வீட்டையும் நீங்கள் அழகுபடுத்தலாம். நம்ம நிம்மதியாக இருக்கிறதே வீடு தான். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு மாதிரி ஏதாவது வீடியோ போடலான்னா கமெண்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோ போடுறேன். நாளைக்கு எப்படி கோல்டு சேமிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தடுத்து வீடியோக்கள் வரும், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஒவ்வொருத்தவங்க சொல்கிறது பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு என்ன இந்த மாதிரிலாம் சொல்லலாம். இப்போ அடுத்து எப்படி நம்ம வீட்டிலே இருந்து தொழில் பார்க்கலாம், அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் சொல்கிறேன். தேங்க்யூ.